தளபதி அவர்களுடன் இணைந்த இனிய பயணத்தின் நினைவுகளை மனப்பதிவுகளாக சுந்தரித்துள்ளார்கள் திருமிகு துர்கா ஸ்டாலின் அவர்கள். பெருமை கொள்ளத்தக்க தருணமாக, மகிழ்வான ஒரு தருணமாக இந்த நொடி மாறி இருக்கிறது. தன் பேரன் பேத்திகளுக்கான பொக்கிஷமாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கான பொக்கிஷமாக இந்நூலினை எழுதியிருக்கிறார்கள் திருமிகு துர்கா ஸ்டாலின் அவர்கள். அவரும் நானும் பாகம் ஒன்று மாபெரும் வரவேற்பு பெற்றதன் மற்றும் ஒரு காரணம் திருமிகு துர்கா ஸ்டாலின் அவர்களின் மொழிநடை. எப்போதும் அழகிய சிரிப்பையும் மென்மையையும் தன் அடையாளமாக கொண்டுள்ள திருமிகு துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதியுள்ள அவரும் நானும் புத்தகத்தின் 2ஆம் பாகம் இந்த விழாவில் வெளியிடப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. அவரும் நானும் புத்தகத்தின் உணர்ச்சி நிறைந்த கதைகளையும் இதன் தனித்துவமான அம்சங்களையும் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் பத்திரிகையாளர் லோகநாயகி அவர்களே அவரும் நானும் பாகம் 2 நூலிற்கான அறிமுக உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிய மாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக பல துறைகளில் பட்டொலி வீசி சாதிக்கும் மரியாதைக்குரிய பெண்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் மனம் கண்ட வணக்கத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியின் நாயகியான திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு எனது அன்பும் வணக்கமும். இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. சென்ற முறை இது மிகவும் வித்தியாசமான ஒரு நிகழ்வு. சென்ற முறை இதே போல அவரும் நானும் பாகம் 1 வெளியிட்ட போது கூட மேடையில் இதே போல பெண்கள் மட்டுமே அமர்ந்திருந்தார்கள். அந்த மாதிரி அதை கவனித்தவங்க எல்லாருமே வந்து அமைச்சர் பெருமக்கள் உட்பட எல்லாருமே அமர்ந்து ரசித்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான மேடை இது. பெண்களுக்கு தரக்கூடிய ஒரு மரியாதை இது. இந்த அவரும் நானும் முதல் பாகம் அது பெற்ற ஒரு பிரம்மாண்ட வெற்றி. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த அவரும் நானும் பாகம் 2 வெளிவந்திருக்கு.